கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிறேன். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி அப்படின்னு பைபிள்ல எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நான் ஒரு ஆமையின் கதைன்னு தலைப்பு கொடுத்தல, அந்த ஆமைக்கு பேர் என்ன தெரியுமா? போராமை அப்படின்னு நான் பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, போராமையோ எலும்பு உருக்கின்னு எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உனக்கு போராம இருந்துச்சுன்னா, நிறைய பேர் ஒல்லியா இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் எனக்கு உடம்பு ஏற மாட்டுக்குன்னு சொல்லுவாங்க. விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, உனக்கு வேணா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு போராம இருக்குது. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை யாராவது போட்டுட்டு வந்தா ஒரு போராமை, ஏதாவது அவனுக்கு ஒரு உயர்வு வந்துச்சுன்னா போராம நீதான் வயிறெறிஞ்சு சாவையே தவிர அவன் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பான். உனக்கு ஒரு பொருள் வரும்போது எவ்வளவு நீ சந்தோஷப்படுறையோ, அதே மாதிரி மற்றவனுக்கு கர்த்தர் அதை கொடுக்கும்போது நீ சந்தோஷப்படலைனாலும் போராமப்படாத. அவனுக்கு எப்படி அது கிடைக்கலாம், அவளுக்கு எப்படி அது கிடைக்கலாம் அப்படின்னு நீ போராமப்படாம இருந்தனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆமையும் முன்னேறாது, போராம இருக்கிறவனும் முன்னேற முடியாது. ஆமை எப்படி ஊந்து போகும் பாரு, அதுக்கு நடக்க கூட தெரியாது, சரியா ஊந்து தான் போகும். அந்த மாதிரி இந்த போராம இருந்துச்சுன்னா உன்னால வளரவே முடியாது, உன்னால உயரவே முடியாது, உன்னால சாதிக்கவே முடியாது. அதனால உன் கூட வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது உயர்வு வந்தா கண்டு போராமப்படாத. ஊழியத்துல கர்த்தர் யாரையாவது ஆசீர்வதிச்சாருன்னா போராமப்படாத. இன்னைக்கு என்கிட்ட ஒரு ஆள் டைரக்டா மூஞ்ச பார்த்தே சொன்னாங்க, உன்னை பார்த்தா எனக்கு போராமையா இருக்குது, பத்திக்கிட்டு எரியுது, எனக்கு ஜெல்செல் பாட்டில் தான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் யார் மேலேயும் போராமப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த போராமையோடு இருக்கிறாங்களோ, அதை யார் மேலையெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அது எல்லாம் விலகி இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சாந்த குணத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.